அதோ அங்கே கதை முடிந்தது. நீதி வழங்கப்பட்டது. சத்தம் போடாதே. பழையாள் எங்கே இருக்கிறான்? என் தேசத்திற்காக உன் தெய்வத்திடம் செல். என் ராஜ்யத்திற்காக இதுவே உன் விதி. முடிந்தது. தோல்வி நிரந்தரம் அல்ல. அந்த சத்தம் என்ன? மன்னன் தூங்கும் போதும் மக்கள் ஏன் அமைதியாக இருக்க முடியாது? புரட்சிப்படையில் உள்ள சிலருடன் காவலர்கள் சண்டையிட்டுக் கொண்டிருக்கலாம். அதுவே சத்தத்திற்கு காரணமாக இருக்கலாம். புரட்சிப்படை இன்னொரு தலைவலி. சீக்கிரம் பானம் கொடுங்கள். கண்மணி எங்கே? வேகமாக தேடுங்கள். அங்கே என்ன நடக்கிறது என்று பார்க்க வேண்டும்.
இந்த புகலிடத்திற்குள் நான் அடியெடுத்து வைக்கும்போது செழுமையான இசையில் மூழ்கி விளையாட வேண்டும் என்ற ஆசையை உணர்கிறேன். இது களிமண் பானைகள் வைத்திருக்கும் இடம். இங்கே அரண்மனையின் செழுமைக்கு மத்தியில் இந்த இடம் நினைவகத்தின் சரணாலயமாய் உள்ளது. நான் கண்டுபிடித்து விட்டேன். நம்மிடம் இருக்கும் அனைத்து படையினையும் சோழனை கொல்ல அனுப்ப பாதுகாப்பு படையினரை விடுத்து அனைத்து வீரர்களும் அவன் சேனைகளை நோக்கி செல்லட்டும். சோழன் 1000 துண்டுகளாக வெட்டப்படுவதை நான் இங்கே கண்டு ரசிக்க வேண்டும். வீரவசனங்களை பேசிவிட்டு என்னிடமிருந்து தப்பி சென்று விடலாம் என்று தப்பு கணக்கு போட்டு விட்டாயே. தங்கள் போர் வியோகங்கள் யாவும் மெச்சும்படியாய் உள்ளது. ஆனால் இங்கிருந்து தப்பிக்கும் வழியை இப்படி கோட்டை விட்டீரே. எப்படி? நீ உன் புரட்சி படையின் முத்திரையை மறைக்க முடியாமல் கோட்டை விட்டதை போலவா? ஆழி கடல் கடந்து வந்த புலிகள் நாங்கள். கோட்டை கொத்தளங்களும் மதில் சுவர்களும் எங்களுக்கு புதிதல்ல. இங்குள்ள விட்டில் பூச்சிகளிடம் இருந்து எம்மை காத்துக்கொள்ளும் உபயமும் யாம் அறிவோ. இந்த ராஜ்யத்தை வெல்லும் உபயமும் யாம் அறிவோ. கருணை வேண்டாம். ஆமாம், நான் புரட்சி படையை சேர்ந்தவள்தான். நான் இந்த நாட்டு படையினரிடம் சிக்கிக் கொண்ட போது
யாரும் எனக்கு உதவவில்லை. அனைவரும் அவர்கள் உயிருக்கு அஞ்சி பின்வாங்கிவிட்டார்கள். நீ உள்நாட்டு புரட்சி படையினர் என்று சொல்கிறாய். உன்னை இங்கு மறுபடியும் அழைத்து வந்தது எது? சரணடைய வந்தாயா? என்னை காப்பாற்றிய நீங்கள் நிச்சயம் இந்த நாட்டை சேர்ந்த வீரனாக இருக்க முடியாது. அதனால்தான் உங்களை பின்தொடர்ந்து வந்தேன். தைரியமான வார்த்தைகள். அமைதியாக கஷ்டப்படுபவர்களுக்காக நான் பேசுகிறேன். இவர்கள் ஆட்சி அப்பாவிகளை ஒடுக்கியது, துன்பத்திற்கு ஆளாக்கியது. இந்த கொடுங்கோல் ஆட்சியை வென்று நீதியால் செழித்து இந்த ராஜ்யத்தை நடத்துவதே எங்கள் நோக்கம். சரி, நீ இங்கிருந்து பத்திரமாக சென்றுவிடு. மன்னன் துங்கவர்மனின் ஆணவத்திற்கு இன்று நானே முடிவு கட்டுகிறேன். உண்மையாகவா? அது எளிதில் சாத்தியமில்லாதது. நாளைய விடியல் உங்கள் எண்ணம் போல் நீதியின் ஆட்சியாக உதயமாகும் பெண்மணி. உன் உதவிக்கு நன்றி. நான் செல்கிறேன். நேர்வழி சென்று அரண்மனையை அடைவது சாத்தியமில்லை. இந்த ரகசிய வழிதான் எளிதில் அரண்மனையை அடைய ஒரே வழி. என்னை நீங்கள் தாராளமாக நம்பலாம். என்னை காப்பாற்றியதற்கு இது என்னுடைய கைமாறு. எனக்கு ஒரு அயல் உதவி வேண்டும். என் சக்தி அதிகரித்தது போல் உணர்கிறேன்.
ஒவ்வொரு அடியிலும் கவனமாக இருக்க வேண்டும். இந்த சுரங்கப் பாதையில் தொலைந்து போக விரும்பவில்லை. மிகவும் இருளாக உள்ளது. ஒளி வேண்டும். கவனமாக முன்னேறுவோம். என்ன அது? சத்தம் போடாதே. அவன் அங்கே இருக்கின்றான்.